Hey guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் ஃபீல்டில் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் அதே மாதிரி கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் ஓகே சிஆர்ஏ இல்லை சிஆர்சி இன்டர்வியூவில் கேட்குற மோஸ்ட் காமனான இம்பார்ட்டன்ட் 25 கொஸ்டின்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் உங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட சேனலில் மெடிக்கல் கோடிங் கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் ரிலேட்டடாக அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாக லாட் ஆஃப் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து மெடிக்கல் கோடிங்க்கு வந்து ஒரு டாப் 25 கொஸ்டின்ஸ்னு 2 செட்டாக 22 செட்டாக 2 பார்ட் போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து மோஸ்ட் ஆஃப் த பிஃபார்ம் எம்ஃபார்ம் ஃபார்ம் டி ஃபார்மா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிளினிக்கல் ரிசர்ச்சுக்குமே வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பிஃபார்ம் கிராஜுவேட், எம்ஃபார்ம் கிராஜுவேட், ஃபார்ம் டி கிராஜுவேட், நான் வந்து இந்த கிளினிக்கல் ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே போக இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்சாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த 25 கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸை வந்து ஃபேஸ் டு ஃபேஸில் வந்து கேட்க சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகே, ஸோ என்னோட நேம் ஷியாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிளினிக்கல் ரிசர்ச். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்மா பேக்ரவுண்ட் தான். ஓகே, நல்ல ஒரு பெங்களூர் மாதிரியான ஒரு பெரிய சிட்டியில் பெரிய இன்ஸ்டியூட்டில் 35,000 45,000 போட்டு படிச்சிருப்பாங்க. அவங்ககிட்ட சர்டிஃபிகேஷன் இருக்கும், குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேஷன் இருக்கும், ஒரு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேஷன் வாங்கியிருப்பாங்க. பட் வென் த டைம் ஆஃப் இன்டர்வியூ இப்போ ஐக்யூஆ மாதிரியான ஒரு கம்பெனியில் போய் உங்களை உட்கார வச்சுட்டு நான் வந்து வாட் இஸ் கிளினிக்கல் ரிசர்ச்னா கிளினிக்கல் ரிசர்ச்னா என்னன்னு சொல்ல வராது. ஓகே, ஸோ பட் அவங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச் பற்றி நல்ல ஐடியா இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பேசிக்கானதை விட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த விதத்தில் வாட் இஸ் கிளினிக்கல் ரிசர்ச்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் இஸ் ஏ ஸ்டடி கண்டக்டட் டு டெஸ்ட் நியூ ட்ரக்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆர் மெடிக்கல் டிவைசஸ் ஆன் ஹியூமன் டு என்ஷூர் தே ஆர் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக்கையோ இல்லை புது ட்ரீட்மெண்ட்டையோ இல்லை ஒரு மெடிக்கல் டிவைசஸையோ ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து ஹியூமனுக்கு சேஃபானது, அது வந்து ஹியூமனுக்கு எஃபெக்டிவ் ஆனதுங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் வந்து கிளினிக்கல் ரிசர்ச். ஓகே, ஸோ நம்ம செகண்டாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் கிளினிக்கல் ட்ரையல். ஓகே, ஸோ கிளினிக்கல் ட்ரையல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ டைப் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச். கிளினிக்கல் ரிசர்ச் மாதிரி தான் கிளினிக்கல் ட்ரையலும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் சம் கண்டிஷன்ஸ் இல்லாட்டி அண்டர் சம் சர்க்கம்டன்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து ஒரு புது ட்ரக்கை வந்து நம்ம இப்போ வந்து பேராஸ்டமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மா கம்பெனியே புதுசாக ஒரு ட்ரக் தலைவலிக்கை வந்து இது பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க உடனே போய் வந்து கிளினிக்கல் ட்ரையல் ஒரு 100 பேப்பர்ஸை வந்து அங்கே சரௌண்டிங்கில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிடலாமா? அப்படி முடியாது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், லாட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறையா ஸ்பேசஸாக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல்டு கண்டிஷனுங்கிறாங்க. ஓகே, அதை வந்து கவர்மெண்ட்டோட ரெகுலேட்டரி பாடிஸ் பொறுத்து அதோட கண்டிஷன் ஃபாலோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். அதான் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகே, ஸோ நான் ஏன் உங்களுக்கு இப்போ தமிழில் மீனிங்லேயே எல்லாத்தையும் இங்கிலீஷில் வாசிச்சுட்டு சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ணுறீங்க, என்ன ரீட் பண்ணுறீங்க, அதை அப்படியே உங்களால் டெலிவரி பண்ண முடியாது. பட் இப்போ நான் தமிழில் சொல்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வரீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸ்னால நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் கைஸ். ஓகே, யா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த பேசஸ் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல். ஓகே, கிளினிக்கல் ட்ரையல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 மேஜர் பேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஸ் என்னென்னா டெஸ்ட் சேஃப்டி ஆன் ஸ்மால் குரூப். ஓகே, மொத்தம் வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் அது வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பேஸ் 2ல் வந்து டெஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் சைடு எஃபெக்ட். ஓகே, ஸோ அங்கேருந்து நமக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக அது வந்து ஒரு டிசீஸை ட்ரீட் பண்ணுது, அதோட சைடு எஃபெக்ட் ஏதாவது இருக்காங்கிறத பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸில் வந்து ஒரு ரிசல்ட் எடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பீப்புள்ஸில் எடுக்கிறாங்கன்னா தேர்ட் பேஸில் வந்து ஒரு 100 பேர்கிட்ட எடுப்பாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபோர்த்து பேஸ் இருக்குல்ல, ஃபோர்த்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்டடீஸ் ஆஃப்டர் த ட்ரக் இஸ் அப்ரூவ்டு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனியை அதோட ட்ரக்கை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெளியே விட்டதும் அதோட வேலை முடிஞ்சான்னா அப்படி கிடையாது. ஓகே, ஸோ அந்த ட்ரக் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ரீட்டைல் ஷாப், மெடிக்கல் ஷாப் எல்லாத்துலேயுமே போய் பீப்புள்ஸ் எல்லாமே பை பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமே
அதுலேருந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா, அதுலேருந்து ஏதாவது பீப்புள்ஸ் அஃபெக்ட் ஆகுதாங்கிறத வந்து படிப்பாங்க. ஓகே, அதை வந்து என்ன சொல்லுவாங்க, அதை வந்து ரிசல்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் என்ன, ஃபார்மாகோவிஜிலன்ஸ். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ICHGCP? ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபுல் ஃபார்ம் தான் என்னன்னு கேட்குறாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ஹார்மோனிசேஷன் குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ் இஸ் a guidelines that ensure clinical trials are conducted ethically and safely. ஓகே, ஸோ இந்த பாடியோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா என்ன, கைட்லைன்ஸ். ஓகே, அதை பொறுத்து தான் எல்லா ஃபார்மா கம்பெனிஸுமே என்ன பண்ணுவாங்க, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இன்ஃபார்ம்டு கன்சென்ட்? ஓகே, ஸோ இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இஸ் வென் பார்ட்டிசிபென்ட் இஸ் கிவிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் அபவுட் எ ஸ்டடி அண்ட் வாலண்டியர்லி அக்ரீஸ் டு பார்ட்டிசிபேட். ஓகே, ஸோ இன்ஃபார்ம்டு கன்சென்ட்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து அவங்களே வந்து வாலண்டியராக, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு புது ட்ரக் வருதுன்னா அவங்களே வந்து வாலண்டியராக வந்து அவங்க வந்து அதோட ஸ்டடி பண்ணி பார்த்துப்பாங்க அவங்க உடம்பு மேலே. யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் அட்வர்ஸ் ஈவெண்ட்? ஓகே, ஸோ அன் அட்வர்ஸ் ஈவெண்ட் இஸ் எனி அன்வான்ட் ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் ப்ராப்ளம் தட் ஹேப்பன்ஸ் டூரிங் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகே, இப்போ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால் எப்படி, இப்போ நான் வந்து ஒரு காய்ச்சலுக்கு நான் ஒரு ஃபார்மா கம்பெனி, நான் ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மருந்தை தயாரிச்சிருக்கேன். ஓகே, அதை வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸில் வந்து நான் ஒருத்தர் மேலே டெஸ்ட் பண்ணுறேன், அவர் அக்ரி பண்ணி அவர் வாலண்டியராக வந்தவர் தான். ஸோ அந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு அசம்பாவிதம், அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் நடக்குதுன்னா அது என்னது, அதுதான் வந்து அட்வர்ஸ் ஈவெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் எ சீரியஸ் அட்வர்ஸ் ஈவெண்ட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ அதையே வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ சீரியஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SAE இஸ் an adverse event that is a life threatening causes hospitalization or result in death or disability. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி, நான் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுனே வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வாலண்டியராக தான் வந்திருக்காங்க, அவங்க இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த ட்ரக்கை அவங்க மேலே டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காக, அதாவது ஸோ அவங்கள வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற வைக்கிற மாதிரி, இல்லாட்டி அவங்களோட உயிருக்கே ஆபத்து வர மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சீரியஸ் அட்வர்ஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ கேஸ் ரிப்போர்ட் ஃபார்ம்? ஓகே, CRF. ஸோ a CRF is a document used to collect data about each participant in a clinical trial. ஸோ இப்போ கிளினிக்கல் ட்ரையலில் வந்து நான் ஷியாம் வரேன், நான் ஷியாம் வந்து ஒரு ஃபார்மா கம்பெனியில் வந்து போய் நான் வந்து போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால், எனக்கு அந்த அவங்களோட டெஸ்ட்டை, அவங்களோட ட்ரக்கை என் மேலே டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நேம், என்னோட பிபி, சுகர் லெவல், ஹைட்டு, வெயிட், எங்கள் அப்பா பேர், ஊர், என்னோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரிங்கிற எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, கேஸ் ரிப்போர்ட் ஃபார்ம். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் ஏ ப்ரோட்டோகால்? இப்போ ப்ரோட்டோகால்னால் என்ன? ப்ரோட்டோகால்னால் வெறும் ஒரு கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ரோட்டோகால் இஸ் ஏ பிளான் தட் டெஸ்கிரைப் how a clinical trial will be conducted including objective, procedure and rules. Okay, so protocolsனாலே என்ன, rules தான். ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமைசேஷன். ஓகே, ஸோ ரேண்டமைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ரேண்டம்லி டு ரெடியூஸ் பயாஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடக்கும்போது எப்போயுமே ஒரு பயாஸ் இருந்துடக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி குரூப்பாக, டிஃப்ரெண்ட் குரூப்பாக வந்து ரேண்டமாக தான் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அட்டென்ட் பண்ண வைப்பாங்க. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பிளிண்டிங்? ஓகே, ஸோ பிளிண்டிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச்சருக்கும் தெரியாது, இல்லை ஒரு பார்ட்டிசிபெண்ட்டுக்குமே தெரியாது அவர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு, இவர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறாருங்கிறது போத் பார்ட்டிஸுக்குமே தெரியாது. ஓகே, ஸோ இதை வந்து எப்படின்னா ஒரு 3 விதமாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பிளண்டிங்னு இருக்குது. அங்கே வந்து ரிசர்ச்சர் இல்லை பார்ட்டிசிபெண்ட் யாராவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏன் 2 பேருக்குமே தெரியாமல் இருக்கும். அதாவது ட்ரிபிள் பிளைண்டுங்கிற வரைக்கும் 3 பிளெண்டிங் வந்து இதோட ப்ரொசீஜர் வந்து 3 டைப்ஸில் இருக்குது. அது வந்து when the time ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் அந்த கிளினிக்கல் ரிசர்ச் கம்பெனி தான் டிசைட் பண்ணுவோம். ஓகே,
யா. ஸோ இது வந்து எதனால பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பயாஸுமே வரக்கூடாது கிளினிக்கல் ட்ரையல்ல. அதனால தான் வந்து இந்த மெத்தட வந்து கிளினிக்கல் ரிசர்ச் கம்பெனிஸ் வந்து ஃபாலோ பண்ணுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்ஸ் கமிட்டினா என்ன? ஓகே. ஸோ எத்திக் கமிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிளினிக்கல் ட்ரையல்ஸையுமே ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஏன் அவங்க தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்கலாவும் பார்ட்டிசிபென்ட் வந்து சேஃபா இருக்காங்கங்கிறத வந்து இந்த எத்திக்கல் கமிட்டி தான் என்ஷூர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் இன்க்ளூஷன் கிரைட்டீரியா? ஓகே. ஸோ இன்க்ளூஷன் கிரைட்டீரியானா என்னன்னு கேட்குறாரு. இன்க்ளூஷன் கிரைட்டீரியானா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிசிபென்ட் வராரு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு 100 பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அவங்க வந்து வாலண்டியராக ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அவங்க வர்றதுக்குன்னா எல்லாரையுமே அந்த கிளினிக்கல் ட்ரையலில் அந்த கிளினிக்கல் ரிசர்ச் கம்பெனி எடுத்து டெஸ்ட் பண்ணுமானா பண்ணாது. ஓகே. ஸோ அதுக்கு சில கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஓகே. அதை தான் வந்து இன்க்ளூஷன் கிரைட்டீரியான்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா? ஓகே. ஸோ எக்ஸ்க்ளூஷன் கிரைட்டீரியா ஆர் கண்டிஷன் ஆர் ஃபேக்டர் தட் ப்ரிவென்ட் எ பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் ஜாயினிங் எ கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகே. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே. அது வந்து சில கண்டிஷன் சில ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதனால் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, வேணாங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான கிரைட்டீரியாவும் வச்சுருப்பாங்க. ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ சோர்ஸ் டாக்குமெண்ட்? சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்ன கிளினிக்கல் ரிசர்ச்னா, ஏ சோர்ஸ் டாக்குமெண்ட் இஸ் ஏ ஒரிஜினல் ரெக்கார்ட் வேர் பேஷண்ட் டேட்டா இஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ். ஓகே. சோர்ஸ் டாக்குமெண்ட்னா இப்போ வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல் முடிச்சதுமே அந்த ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் ட்ரையல்ஸோட ரிசல்ட்டை எடுப்பாங்கல்ல. யார் எடுப்பா? கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோ இல்லை கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டரோ எடுப்பார். கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதோட ஹெல்த் ரெக்கார்டு, அதை தான் வந்து சோர்ஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மானிட்டரிங் இன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்? ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸில் மானிட்டரிங்னா என்ன? மானிட்டரிங்னா செக்கிங், ரைட்? ஸோ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் இஸ் செக்கிங் ட்ரையல் சைட்ஸ் டு என்ஷூர் they follow the protocols, collect accurate data and protect participants. ஓகே. ஸோ அதாவது மானிட்டர் பண்ணுறது. ஓகே. மானிட்டரிங்னா என்ன? அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் வந்து எல்லாமே கரெக்டாக ப்ரோட்டோகால் படி நடக்குதா, எல்லா டேட்டாவையும் அக்யூரேட்டாக எடுக்கிறாங்களா, அதே மாதிரி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கிறத வந்து பார்க்குறது தான், மானிட்டர் பண்ணுறது தான் என்ன? மானிட்டரிங் இன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ ப்ரோட்டோகால் டீவியேஷன்? ப்ரோட்டோகால் டீவியேஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ ப்ரோட்டோகால் டீவியேஷன் இஸ் when the trial is not conducted exactly according to the protocol. இப்போ ப்ரோட்டோகால் இருந்துச்சுன்னா, ப்ரோட்டோகால் இஸ் கைட்லைன்ஸ் ரூல்ஸ், அதாவது மாதிரி அதை வந்து ஃபாலோ பண்ணியே தீரணும். அதுலேருந்து ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் கம்பெனி வந்து மாறி போய் அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணாமல் அவங்க ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, அங்கே என்ன நடக்கும்? என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ப்ரோட்டோகால் டீவியேஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன? கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட்லி கேட்குறதுக்கான சான்சஸ் கிடையாது. பட் சில கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா கிளினிக்கல் டேட்டா ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோ கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டரோட வேலை ஜஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதோட மட்டும் இருக்காது. ஓகே. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுறதோட மட்டும் இருக்காது. அந்த டேட்டாஸை ஒரு கிளினிக்கல் டேட்டா மேனேஜர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கொண்டு போய் சேர்க்குறதுமே ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டோட வேலை தான். ஓகே. ஸோ கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் இஸ் ஆர்கனைசிங் அண்ட் வெரிஃபையிங் கிளினிக்கல் ட்ரையல் டேட்டாஸ் டு மேக் ஷுர் இட் இஸ் ஏ அக்யூரேட் அண்ட் ரிலேயபிள். ஓகே. ஸோ அந்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி அது வந்து அக்யூரேட்டாக இருக்கா, அது ரிலேயபிளாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணுறது தான் கிளினிக்கல் டேட்டா மேனேஜரோட வேலை. அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஓகே. யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏ டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சர்வேஷனல் அண்ட் இன்டர்வென்ஷனல் ஸ்டடீஸ்? ஓகே. ஸோ இப்போ வந்து அப்சர்வேஷனல் ஸ்டடீஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சர்ஸ் ஒன்லி அப்சர்வ் பார்ட்டிசிபென்ட் வித்தவுட் சேஞ்சிங் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி இன்டர்வென்ஷனல் ஸ்டடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சர் கிவ் பார்ட்டிசிபென்ட் எ ட்ரீட்மெண்ட் அண்ட் அப்சர்வ் த எஃபெக்ட். ஓகே. ஸோ அப்சர்வேஷனல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் ட்ரையல்ஸ் விட்டு அந்த பார்ட்டிசிபெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்ச்மெண்ட், அதாவது ட்ரீட்மெண்ட்டில் சேஞ்சே இல்லாமல் என்ன நடக்குதுங்கிறத பார்க்குறது. இன்டர்வென்ஷனல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன எஃபெக்டிவ் ஆகுதுங்கிறத பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷனல் ப்ராடக்ட்? ஓகே. ஐபினா என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அண்ட் ஐபி இஸ் எ ட்ரக் டிவைஸ் ட்ரீட்மெண்ட் பீயிங் டெஸ்டட் இன் ஏ கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரக்கை பற்றி மட்டும் நீங்கள் வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல்னால் வெறும் ஒரு ட்ரக்கு மட்டும்தான் ஒரு நடக்குதுன்னு கிடையாது. ஓகே. ட்ரக்கை டெஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி புது விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், மெடிக்கல் டிவைசஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே.
ஸோ இங்கே நடக்கிறது அந்த அதுக்கு பேர் அது வந்து ஒரு நிறையா மாடல்ஸில் இருக்குல்ல, ட்ரக் இருக்குது, டிவைஸ் இருக்குது, ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனல் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ குட் டாக்குமெண்டேஷன் ப்ராக்டிஸ்? ஸோ குட் டாக்குமெண்டேஷன் ப்ராக்டிஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி என்ஷூர் ஆல் ட்ரையல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் அக்யூரேட், கம்ப்ளீட் அண்ட் ட்ரேசபிள். ஓகே, ஸோ ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்கன்னா அந்த டேட்டா வந்து யார் பார்த்தாலுமே புரியணும், அக்யூரேட்டாக ரிலேயபிளாக இருந்துச்சுன்னா அது என்னது குட் டாக்குமெண்டேஷன் ப்ராக்டிஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தோணும், பட் நீங்கள் ஒரு சிஆர்ஏ ஆகிட்டிங்கன்னா உங்களோட வேலையே இதில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி? ஸோ ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சிஆர்சியாக இருக்கீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பேஷண்ட்ஸோட கான்ஃபிடென்ஷியலிட்டியை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்டர்வியூவில் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியலிட்டி மீன்ஸ் கீப்பிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் பர்சனல் அண்டு மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரைவேட். அதே மாதிரி நீங்கள் வந்து என்னன்னு சொல்லலாம்னா செக்யூராக வச்சுக்கிறதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ப்ரைவேட்டானு காட்டிலும் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூர்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏஇ அண்ட் எஸ்ஏஇ? நம்ம முன்னாடியே பார்த்தோம் கரெக்டாக. ஏஇனா என்ன, ஏதாவது ஒரு அன்வான்டான எஃபெக்ட். எஸ்ஏஇனா சீரியஸாக வந்து அவங்களோட உயிருக்கே ஏதாவது ஆபத்து நடக்கிற மாதிரி, அவங்க ஒரு இறப்புக்கு வந்து இழுத்துட்டு போகிற மாதிரியே. ஸோ அதெல்லாம் எஸ்ஏஇயில் வரும். வெறும் ஏஇனா அன்வான்டான இது ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட், கொஞ்சம் நேரம் காய்ச்சல் வந்துட்டு அது போகிறது, அந்த மாதிரி எல்லாம் ஏஇயில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ ரோல் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் சிம்பிளாக சொன்னால் போதும். ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா சிஆர்ஏ மானிட்டர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் வெரிஃபை த டேட்டா இஸ் அக்யூரேட். ஓகே, நான் சொன்னேன்ல, இப்போ ஒரு நீங்கள் சிஆர்ஏனா நீங்கள் தான் அந்த டேட்டா அக்யூரேட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் சிடிஎம்கிட்ட கொடுப்பீங்க. ஓகே, கிளினிக்கல் டேட்டா மேனேஜர்கிட்ட கொடுப்பீங்க. அவர் அதை வந்து என்ன பண்ணுவார், அதை ரிசர்ச் பண்ணி அதிலிருந்து டேட்டாஸ் வந்து ட்ரேசபிளாக ரிலேயபிளாக அவர் மாற்றி கொடுப்பாரு. ஓகே, ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல, கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் ஜாப் ரோலுக்கு நீங்கள் போயிருந்தா கூட கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் பற்றியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒய் டு யூ வாண்ட் டு ஒர்க் இன் கிளினிக்கல் ரிசர்ச்? இது வந்து ரொம்ப பேசிக். இதுக்கு நீங்கள் என்ன கொஸ்டின்ஸுக்கு, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ சொல்லலாம். பட் நான் சொல்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அட் த டைம் பதட்டத்தில் உங்களுக்கு சொல்ல வராட்டி இதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு இம்ப்ரூவிங் ஹெல்த் கேர் பை ஹெல்பிங் டெவலப் சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபார் பேஷண்ட். ஓகே, ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்ல தேவையில்ல, இங்கே என்ன சொல்லலாம், and effective treatment, new drug and new medical devices for patients னு கூட சொல்லலாம். ஓகே, யா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ரிலேட்டட் டு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர் ஜாப் ரோலுக்கானது. நம்ம பேசிக்காக கிளினிக்கல் ரிசர்ச் ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார். நான் ஒரு எம்ஃபார்ம் முடிச்சிருக்கேன், பிஃபார்ம் முடிச்சிருக்கேன், ஃபார்ம் டி முடிச்சிருக்கேன், எனக்கு வந்து கோர்ஸ் பண்ணணும்னு தோணுது, பட் எங்கே பண்ணுறதுன்னு தெரிலன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். என்னோட டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி எந்த லொக்கேஷனோ எங்கே பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான கோர்ஸ் பண்ணலாங்கிறத அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இல்லை சார் என்னால் வந்து கோர்ஸ்லாம் பண்ணுற மைண்ட் செட் இல்லை, நான் வந்து டைரெக்டாக ஜாப் தான் தேடுறேன், பட் எனக்கு வந்து ஜாப் அப்டேட்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது, எங்கேருந்து பார்க்குறதுன்னு தெரியலைன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் இதே வீடியோ கீழே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் நம்மளோட லிங்க்டின் ஜாப் பேஜையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டெய்லி உங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் கோடிங், லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடான ஜாப் அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்து டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, யா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி பார்ட் 2 இன்னொரு வீடியோவுமே நான் ஒரு 25 கொஸ்டின் சொல்லுங்கள் சார்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்ட் 2 வீடியோவுமே மேக் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சொன்ன கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.